பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தில் எப்தா என்ற தேவ மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த மனுஷனை குறித்து நம்ம பார்க்கும்போது ஸ்பெஷலாக என்னன்னா, சொந்த ஜனங்களால் தள்ளப்பட்ட ஒரு மனுஷன். அந்த மனுஷனை கர்த்தர் எடுத்து உயர்த்துகிறார். இப்பொழுது அவனுக்கு விரோதமாக ஒரு காரியம் நடக்கிறது. என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர்கள் ஒவ்வொரு முறையும் படையெடுத்து வருகிறார்கள். அதே மாதிரி இந்த எப்தா ஜனத்துக்கும் விரோதமாகவும் இந்த அம்மோன் புத்திரர்கள் வருகிறார்கள். அப்பொழுது அங்கே இருக்கிறவர்கள் எல்லோரும் சேர்ந்து எப்தாவை பார்த்து சொல்லுகிறார்கள், நீர் எங்களுக்கு தலைவராக இருந்து எங்களை இந்த காரியத்தில் ஜெயம் எடுக்கணும், நீங்கள் அந்த அம்மோன் புத்திரரோடு சண்டை போட்டு ஜெயம் எடுக்கணும்னு சொல்லும்பொழுது அவன் ஜெபிக்கிறான். ஐயோ, நான் சிறியவன், நான் எளியவன், ஆக்சுவலாக என்னுடைய குடும்பம் தள்ளப்பட்ட குடும்பம், நாங்கள் எப்படி இப்படி செய்ய முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப கலக்கத்தோடு கூட அவன் தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனை ஜெபம் பண்ணுகிறான். அந்த ஜெபத்தை குறித்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. 30வது வசனம். கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரர் என் கையில் ஒப்பு கொடுத்தால் எனக்கு எதிர்கொண்டு வருகிறது எதுவோ அதை நான் உங்களுக்கு சர்வாங்க தகன பலியாக நான் ஒப்பு கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். அந்த பொருத்தனையை கர்த்தர் அங்கீகரித்தார். ஆமேன். அதே மாதிரி அவனுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த ஜெயத்தை முடிச்சுட்டு அந்த அம்மோன் புத்திரர்கள் ஜெயிச்சுட்டு அவன் எதிர்கொண்டு வரும்பொழுது பார்த்தா ஒரு பொருத்தனையை அவன் சொன்னான், நான் எதிர்கொண்டு யார் வராங்களோ அவங்கள நான் பொருத்தனையாக கொடுக்குறேன் அவன் சொல்லியிருந்தான். அதே மாதிரியே அவன் வரும்பொழுது ஜெயிச்சுட்டு வரும்பொழுது அவருடைய மகள் எதிர்கொண்டு வருகிறா. பார்த்தது ஒரே மக, என்ன பண்றதுனே தெரியல, ஒரே கலக்கத்தோட வேதனையோடு கூட அவன் என்ன பண்ணுகிறான், இல்லை நம்ம கடவுளுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிட்டோம், அந்த பொருத்தனையை நம்ம செலுத்த வேண்டும் என்று மனப்பூர்வமாக அந்த பொருத்தனையை தன் மகளை குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை குறித்து ஆண்டவர் எனக்கு காலை வேளையில் நோடு கூட இடைப்பட்டார். பாருங்க, ஒரு மனுஷன் சொன்ன வாக்கை நிறைவேற்றுவது என்பது ரொம்ப கஷ்டம். நீங்க இதை பண்ணீங்கன்னா நான் அதை பண்ணுவேன், இதை செய்கிறேன், நான் செய்கிறேன்னு வேண்டிக் கொள்ளுகிற வேண்டுதல் பார்த்தீங்கன்னா ஈஸி. ஆனால் அது வேண்டுதலின் படி நம்ம செய்கிறோமான்றது ரொம்ப கஷ்டம். பிரசங்கில ஒரு வசனம் இருக்கு, என்ன தெரியுமா, நீங்க கடவுளுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பொருத்தனையை செலுத்துவது தாமதிக்காதீங்க. தாமதித்தால் அதை தேவன் விரும்ப மாட்டார். பாருங்க, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, நீ ஒரு தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். இந்த வசனம் எவ்வளோ உணர்வுள்ள வசனம் பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, அம்மா நீ ஜெபம் பண்ணாலே நான் செய்வேன், ஆனா நீ ஒரு பொருத்தனை வச்சு ஜெபம் பண்ணி நான் இதை செய்கிற ஆண்டவரே, நீங்க எனக்கு செஞ்சா நான் செய்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை நாம் காப்பாற்றாமல் இருந்தோம் என்றால் தேவன் உண்மையாகவே அங்க வசனம் சொல்லுகிறது, மூடரில் பிரியப்பட மாட்டார். இப்படி சொல்லி ஏமாற்றுவதை காட்டிலும் சாதாரணமா ஜெபம் பண்ணிட்டு போயிடலாம். நீ நேர்ந்து கொள்ளாத, நீ ப்ரே பண்ணாத, இந்த மாதிரி ஒரு பொருத்தனை எல்லாம் நீங்க வைக்காதீங்க. உங்களால் அந்த பொருத்தனையை சரியா செய்ய முடியும்னு நீங்க தீர்மானம் பண்ணீங்கன்னா அதை செய்யுங்கன்றாங்க. பாருங்க, எப்தாக்கு எதிர்கொண்டு வரா. பார்த்தா ஒரு பொண்ணு, அதுக்கு முன்னாடி அவன் ஜெபம் பண்றான் உருக்கமா, நான் ஜெயிச்சுட்டு வந்தேன்னா அவங்க கிட்ட ஜெயிக்க முடியாது, ஆனா சின்ன கூட்டம் நாங்க ஜெயிச்சுட்டு வந்துட்டோம், ஒருவேளை நாங்க அந்த விஷயத்துல ஜெயிச்சிட்டோம்னா எதிர்கொண்டு வருகிறதை பொருத்தனையாய் தருகிறேன் என்று ஒப்பு கொடுத்தான். அதை அப்படியே செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதே மாதிரி தான் அண்ணாலும் பொருத்தனை பண்றா. ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளை உமக்கு சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றா. அதே மாதிரியே பிள்ளை பிறந்ததுமே தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தாள். அதுதான் மிகப்பெரிய ஊழியனாகிய தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை ஒப்பு கொடுத்தா. இந்த மாதிரி மனநிலைமை நமக்கு தேவை. ஸோ தேவன் எவ்வளோ காரியங்களை நமக்கு செஞ்சிருக்கிறாரு, எத்தனையோ காரியங்களை அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். நம்மளும் பொருத்தனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். அந்த பொருத்தனைகள் எல்லாம் நிறைவேற்றினோமா, அந்த வேண்டுதல் எல்லாம் செய்தோமா என்று கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பல அடிகளை வாங்குகிறோம், ட்ரையா இருக்கு. சில நேரங்களில் நமக்கு வாய்க்கவே மாட்டேங்குது. ஏன் வாய்க்கல, நம்ம என்ன தப்பு பண்ணோம், கடவுளுக்கு நமக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா எப்தா செய்தான். மிஸ்பாவுக்கு ஜெபம் பண்றான், ஆலயத்துக்கு ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்தின்படியே தன் வாழ்க்கையை அப்படியே செய்தான், ஒப்பு கொடுத்தான், அவன் பொருத்தனை நிறைவேற்றினான். கர்த்தரும் அவனை ஆசீர்வாதமாய் நடத்தினார். ஸோ இந்த வேலையில கூட நீங்களும் ஏதாகிலும் இந்த வேலை ஒரு வேலையில இந்த மாதிரியான ஒரு காரியம் யோசிச்சிருந்தீங்கன்னா அதை நிறைவேற்றுங்க, தாமதியாதீங்க, தேவனோடு ஒப்புரவாகுங்க. நிச்சயமாய் பெரிய காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இப்போது மடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்ட, அந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, வேண்டிக் கொண்ட அந்த வேண்டுதலை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நடத்துவீராக. ஆண்டவரே, உமக்கு
உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, உண்மை உள்ள பிள்ளைகளாய் உமக்கு முன்பதாக ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. தேவையில்லாம பிசாசு மனம் குழப்பத்தை கொடுக்காதபடிக்கு மன தெளிவோடு நடத்த கிருபை தாங்க. தேவையில்லாத பயத்தையும் சஞ்சலத்தையும் எடுத்து போடுங்க ராஜா. இந்த வேளையில கூட கர்த்தாவே, வியாதி பலவீனங்க யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சரீரத்தில் நிரப்பி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Praise the Lord. God bless you.